சரி. மூடி எடுத்து வந்தீங்களா கவலைக்கு எவ்வளவு கொடுத்துவாங்க நான் மறந்து போறேன். ஆமா செல்லு போயிடுச்சு. ஐயா சின்ன இட்லி பானை கொடுங்க. ஐயா ஜிபே எல்லாம் வச்சிருக்காரு. ஸ்கேனர்லாம் பார்த்து பார்த்து இதே மாதிரி வாங்கிக்கலாம். ஒரே ஒரு பானை வந்து இது எவ்வளோயா? ஆமா ரெண்டுட்டே இருக்கு பெரிய இட்லி பானா. சும்மா அவசரத்துக்கு இதுல ஊத்திப்போம். நாங்க 3 பேர் இருக்கிறோம்ல, 4 பேரு. நான் என்ன பண்றது? சும்மா அது இருக்கு மேல ஐயா பெரிய இட்லி பானை என்னால? பெரிய இட்லி பானை 24 வழி வந்து 650 ரூபா வரும். 650. அதுல ஒண்ணுதான் இருக்கு அண்ணா. 9 வழி இருக்கு வேணுமா? அது எவ்வளோ? அதுனா 275 ரூபா வரும். 10 அது ஒரு 9 இது 7. அது ஒரு ஸ்கூலுக்கு போற நேரத்துல இது ஒரு அப்ப இது போதும். அது ஒரு ஊத்தி கொடுத்து அனுப்பலாம். ஊடுக்குலாம் வெறும் ஜாமுமா வாங்கி வச்சிருக்கோம். ஏகப்பட்ட ஜாமும் ஊடுக்குலாம் வெறும் குண்டா பிரியாணி குண்டா, இப்போ பொங்கலுக்கு 2 குண்டா, எண்ணெய் சட்டி எல்லாம். விருந்தாடி வந்துட்டீங்களா? ஐயா வாலி எவ்வளோ? இது கூட இதோட கொஞ்சம் 2 வருது. போதுங்களா? வாலி எந்த வாலி வேணும்? இருக்கட்டும். பையன் நல்லா அழுத்தமா இருக்கும். ஐயா வாலி எவ்வளோ சொல்லுங்க, நான் போறேன். 450. பெரிய வாலி 450. அது ஒரு 250. சரிச்சா 1500 பரவாயில்லையா?
எனக்கு முன்னாடி ஒரு மார்க்கா எடுக்கிற மாதிரி கொடுத்தீங்களா? அதோட கொஞ்சம் சின்னது தானே கேட்டேன் நான். அதோட சின்னதா? இது எவ்வளோ பெருசு? இங்கே வந்து பாருங்க எப்படி வந்து பெருசா கொஞ்சம் சின்னது கொடுங்க. சின்னது இல்லை, இங்கே மூடி இல்லை. நான் போகிறேன், சோறு கிடக்க அடுப்பில் கொடுத்தீங்களா? கேட்டேன் அதுதான் வருமா? ஐயா ஐயா வச்சுருக்காங்க போல, அதோட பெரிய வச்சுருக்காங்க. இல்லை என்ன போகிறேன் ஒருங்க அங்கே வந்து யார் முடிச்சுட்டு போது சொன்னாங்க. என்ன உங்களுக்கு மூடியாக தான் இருந்துச்சுன்னா தான் கொடுக்க மாட்டேன். ஐயா நான் இந்த பாருங்க, இது 2 தான் எடுத்துட்டு போறேன். சரி சரி. அம்மா என்ன சட்டி பெருசா பெரிய பொண்ணா அதுல அன்னைக்கு எல்லாம் பொங்கல் சாமான் பிறப்பறப்ப ரொம்ப கை கேட்டான். வாசல் எல்லாம் இருக்கா சாமாங்கன்னா அவனுக்கு வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பணம் நிறைய கிடக்கு. பணம் ஜடை எங்கே பதுக்கி வச்சிருந்தாங்கன்னு தெரியல, அப்படியே குத்துனா வயிற்றுக்குள்ள போட்டு தூக்கிட்டு போங்க சேட்டா வீட்டுக்கு. ஏன் இது லேஜா இருக்கா? என்ன சட்டி வந்து 300 ரூபா. என்ன சட்டி எவ்வளவு? இன்னும் 250 அதுக்கு ஒரு வயிற்று அதிகத்தில் வைக்கலாம். இது பானை 2 500 ரூபா, மூடி 2 மூடி 60 ரூபா கேட்டிருக்கேன். 60 560 இது ஒரு 100 660 ரூபா. 660 ரூபா வேணும். அண்ணி அவங்க கணக்கு பண்ணி தானே எடுத்து வந்திருக்காங்க. நேற்று தானே காசு வாங்கியிருக்கோம். காசு அதனால காசு வாங்க நிறைய மூடி 2 கரண்டி சொல்லி கொடுங்க. அதான் 500 ரூபாய்க்கு வர பானை 2 தான் 500 ரூபா. போய் எடுத்துருவா. மூடியெல்லாம் அதுக்கெல்லாம் காசு இல்லையா? போய் எடுத்துருவா காசா. 660 ரூபா வேணும். வருவாங்க திருப்பி வருவாங்க. மூடி அதுக்குள்ள மூடி வேணும். இந்த குடும்பம் இதுதான் 400 ரூபா வரும். ஏன்னு பாருங்க, கொடுங்க கையில. 400 ரூபா இருக்கு. கையில கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லட்டும் ஏன்னு சொல்லி. இதுக்கு வேணா காசு குறைச்சி வரும். இது வேணா காசு குறைச்சி. ஏன் அப்படி? சரிதான் ஏன் அப்படின்னு சொல்லி. இது என்ன 100 ரூபாயா? இதுதான் அதெல்லாம் 300 ரூபா. அது எப்படி இருக்கு? இதோட கொஞ்சம் பெருசு இல்லையா? கேஜிலாம் பொங்கல் கழிச்சு தான் வரும். அப்பா என்ன சட்டி எடுக்க சொல்லிச்சுங்களா? இல்லை இதே ஜெயிச்சு தான். அப்புறம் ரெண்டுக்கும் 360 ரூபா வருது, 350 ரூபா வருது. இதோட கட்டா இது அதோட கட்டு தான் இது வருதா? சரி ஒரு நிமிஷம். இது இதேமாரி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து காமிச்சிங்கன்னா நான் போயிடுவேன். கவர் போட்டு வண்டி வரும் நீங்கள் பார்க்கல. அம்மாம்மா சின்னதா இது? சின்னது சின்னது இது பெருசு, இது சின்னது. என்ன கொடுத்துருவாங்க? என்ன கொடுத்துருவாங்க? கொடுத்துருந்தீங்களா? என்ன கொடுத்து அங்கே வச்சுனே எவ்வளோது?
என்ன 2 படி தான் பிடிக்கும் இருக்கு. அதான் பெருசா இருக்கு. நான் தான் கேட்டேனா உங்கள்கிட்ட. ஒரு மரத்தே இருக்காது. தெரியல. ஒரு 3 கிலோ போகும். இது ஒரு கிலோ கொடுக்கும். அப்போ என்னட்ட கொடுத்தது அது ஒற்றைக்கு அது 4 கிலோ போடலாமா அது 3 கிலோ போடலாமா பேருக்கு மூடி இருக்குது. என்னது 900 இருக்கு. இதேதான் பொண்ணாச்சி விட்டு பண்ணி கொடுத்தாருல இதே சைஸ் தான். சொல்லி கொடுங்க நான் போறேன். காரை கொடுங்க தூக்கி வேலை போட்டுருக்கேன். போங்க இதோட கவரை எடுத்துக்கிட்டுமா வைக்க போகணும் மேல சொல்லி கொடுங்க. காமிக்க கூடாது இருக்குல்ல முன்னாடி ஒன்று வாங்கி அட்டையை வச்சுட்டேன். அது அப்புறம் காமிச்சுட்டா 900 ரூபா. அது என்ன பொய் சொல்றீங்களா? அன்னைக்கு 700 கொடுத்தீங்களா? நானும் பக்கத்துல இருந்து 800. ஆமா இடம் வித்தியாசம் இருக்காதா? எல்லாம் ஒரே இடம் வந்துருமா? நான் போறேன் 100 ரூபா கொடுங்க. நான் போறேன். ஒரே இடம் வருமா சொல்லுங்க. சரி சொல்லுங்க. இது அண்ணன் கூட இருக்கு எடுத்துட்டு வரோம். 100 ரூபா கொடுங்க. 100 ரூபா கொடுங்க. நான் சொல்றேன் 100 ரூபா கொடுங்க. 100 ரூபா கொடுங்க. ரெண்டு படி அடிக்கிற மாதிரி ஒரு அதான் விலை கேட்குற கம்மி பண்ணி எவ்வளோ கேட்குறேன் அவங்க சொல்லிட்டோம். 900 ரூபா சொல்லியாச்சு. 900 கம்மி. நான் அண்ணன் கூட எடுத்துக்கிட்டு பணம் எடுத்துக்கிட்டு வரேன். நீங்கள் எடுத்துட்டு வாங்க. ஏன் உட்காந்துருக்கீங்க? நான் வாங்கிட்டேங்க பிள்ளை 2 ஜாமான். இவங்க தான் அன்னைக்கு மொத்தமாக ஜாமான் எல்லாம் வாங்கிட்டாங்க. கரண்டி கொடுங்க. ஜோடி 60. ஒன்றுதான் இருக்கா? 30. இதெல்லாம் வேற இது எவ்வளோ இருக்கு? என்ன அப்படி கொடுக்குற? அம்மா வாங்க 700 50 ரூபாயா? உங்களுக்கு என்ன ஜாமான் வேணும்? 260 ரூபாய்க்கு இருக்கு. 260 ரூபாய்க்கு இருக்கு. மட்டமா போட்டுங்க. மொத்தமாக இப்போ போடலாம் போடுங்க. 260 270 ரூபாய் போட்டுக்கோங்க. என்ன ஜாமான் வேணும் பாருங்க. உனக்கு பிடிச்சதே எடுக்காதே. அதில் என்னத்தின்னாக்கா உனக்கு பிடிச்ச இடத்துல எடுக்கணும். போடுவோமா? அடியில் உள்ளதா? அடியில் உள்ளதுக்கெல்லாம் அப்பா இதெல்லாம் வாங்க முடியாது. போடுங்க போடுங்க. அது இரும்புதையா வேணாமா? தனி இடம் அது. நிறைய கிடக்கு பாத்திரம்லாம். பாத்திரம் நிறைய இருக்கு. மேலே தூக்கி போட்டு ஒரு 2 ஜாமான் எடுத்துக்கோங்க.
மொத்தம் உங்களுக்கு வந்து எல்லாம் சேர்த்து 640 ரூபா வரும். 500 ரூபா கொடுக்க முடியாது. 500 ரூபா பானை கொடுத்துட்டு வேறு 2 தட்டு 2 கரண்டி இப்போ அதுக்கெல்லாம் காசு இல்லையா? இல்லை வச்சுக்கலாம் முடியாது. 160 ரூபா உங்களுக்கு அந்த கரண்டி 2 கரண்டி 50 ரூபா, அது ஒரு மூடி ஒரு 60 30 ரூபா 60 ரூபா. 160 ரூபாய் குறைச்சிங்கன்னா இப்போ பானை கொடுத்தீங்கன்னா மூடி கொடுத்துருக்காங்க மூடியும் கரண்டி அவ்வளோ குறைக்க முடியும் சொல்லுங்கள். ஒரு 30 ரூபா குறைச்சி வந்து 130 ரூபா கொடுங்க. கூட அவங்கள்ட்ட கதையை பண்ணால் நம்ம என்ன 400 ரூபாயை குறைக்க முடியும். என்ன 100 ரூபா கேட்குறாங்க. 160 ரூபா வேணும். 160 ரூபா வேணுங்க. 160 ரூபாய் இப்போ 2 கரண்டிக்கோ 2 தட்டுமா ஒரு 50 ரூபா 50 ரூபா இல்லை அந்த 30 ரூபா கொடுத்துட்டு ஒரு 130 ரூபா. அப்படிதான் பிஜிலிக்கு அடிக்கல 800 ரூபாய்க்கு அது தலை வரிசை வைக்க போகுது. அது எவ்வளவு 820 ரூபா சொன்னேன் கேளுங்க. 800 ரூபாய் போட்டாலும் 400. இதுக்கு வந்து ஒரு 260 270 வச்சுக்கோங்க. 270 மொத்தம் 670 வருது. பாக்கி இன்னும் வந்து இத மாதிரி இப்படி எல்லாம் எப்பயும் கேட்காது. பெயிண்ட் அடிச்சு வந்தாதான் நல்லா அங்காடி போடவா வாங்குறீங்களா தலைவரா? அங்காடி போடவா சொம்பு கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு வந்து. இது வந்து இந்தாங்க 10 ரூபா வாங்கிக்கோங்க. என்ன பிறகு ஒரு 45 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு 30 75 ரூபா. பணம் வந்து ஜோடி வந்து 60 ரூபா. பானை இன்னொரு பானை எனக்கு சொல்லுங்கயா. இந்த புடவை மட்டும் எம்மையா? புடவை ஒரு புடவைனா 30 ரூபா, ஒரு ஜோடினா 60 ரூபா. இந்தாங்க 45 ரூபாய்க்கு வேண்டாம். நீங்க வந்து 30 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நாங்கள் தானே எடுத்துங்க. 45 ரூபாய்க்கு எப்படி வாங்குவாங்க உங்ககிட்ட? நாங்களே 30 ரூபாய்க்கு தரீங்க. ஜோடிக்கு வந்து நாங்கள் 40 ரூபாய் மிச்சம் பண்ணுவோம். ஐயா சிலூர் குண்டா இருக்குங்க. அங்க வாங்கிக்கல இல்ல பழைய ஜாமான் கிடக்கு. குடிச்சிட்டு தான் வரணும். 120 ரூபா. எப்படி வரணும்? 75 ரூபாய்க்கு இருக்கு. 45 ரூபா. வாரேன் பாருங்க. எந்த பாருங்க 100 நாள் வேலை செய்யற மம்டி வந்துருக்கு. பழசு கொடுத்துருக்காங்க. ஒரு புடவை ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்துக்க அப்படியே பாத்துங்க. மேலே எவ்வளோ? 120 280க்கும் ஒரு 40 ரூபா 80 ரூபா கொடுக்கும். ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. 80 ரூபா 30 ரூபா விட்டு 50 ரூபா. நான் 30 ரூபா போயிட்டு 50 ரூபா போயிட்டு சரி எவ்வளவு பிறகு முடிஞ்சிட்டாரா போறதுனா போங்க. 50 ரூபா ஒரு 40 ரூபா கொடுக்கும். இல்ல வேணும். சரக்குல ஜாமான் அது பாக்கி காசு வாங்க. எடை போடலையா? அது போட்டாச்சு இல்ல. அது போட்டாச்சு. எவ்வளவுக்கு அது நிக்குதுன்னே தெரியலையா? ஏதாவது ஒரு ஜாமான வாங்கினா ஒன்று முடிச்ச பிறகு ஒன்று வாங்கினா நல்லா இருக்கும். எல்லாம் ஒன்று போல வந்து நிற்கிறது. அதை எடுங்க. அது எவ்வளோ பார்த்தோம். நான் எல்லாம் தனியா கட்டி வச்சிருந்தேன். எல்லாம் ஒண்ணா கட்டி. அதை எடுங்க. உங்க அண்ணன் கூட மட்டும் 20 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. பொங்கல் முடிஞ்சுதான்.
எல்லாம் வாங்குறாங்க. கட்டிட்டீங்களா? கட்டிட்டாங்க மூடி 900 130 ரூபாய்க்கு இருக்கு. ஏமா இந்த பாருங்க எந்தெந்த குண்டாகணும். சரியா அப்புறம் 130 ரூபா கழிச்சாச்சு, பாக்கி கொடுங்க. 630 ரூபாய்க்கா? அப்புறம் தேவையே கூடாது. அப்புறம் நான் 900 ரூபாய்க்கு அது ஒரு 130 ரூபா கழிச்சாச்சுன்னா பாக்கி எவ்வளோ வருது? 130 ரூபா இரும்புலாம் போட்டுக்க. இரும்பு தான், இரும்பு இருக்கு. 130க்கு 150 கழிங்க, பாக்கி இதை பிடிங்க. 750 ரூபா மேலே வேணும். மேலே 750 ரூபா வேணும். 500 ரூபாய் கொடுத்தா பாக்கி. அடுத்தது வாங்க. இவ்வளோ பொருள் போட்டுக்க. அவ்வளோ பொருள் தான். ஒரு அண்ணன் கூட இருக்கு பாரு. என்ன இருக்கு பொருள் நிறையா? ஒரு அண்ணன் கூட இருக்கு, நிறைய பொருள் இருக்கு. எவ்வளோ பொருள் இருக்கு? இது 2 வேணுமா? மேலே வந்து 750 ரூபா வேணும். அதுக்கு வந்து 150 ரூபா, 130 ரூபாய்க்கு 150 கழிச்சாச்சு. என்னங்கய்யா அடுத்தது வாங்குற 3 தான் விலை. என்ன 350 ரூபா வருது? இது இடம்லாம் கிடையாது, இதெல்லாம் பீஸ் தான். நீங்க போங்க, 750 ரூபா எடுப்பாங்க. ஒரு புடவைலாம் ஒரு புடவை 30 ரூபா தான். இல்லை அந்த ரேட்டுக்கெல்லாம் வராது. 250 ரூபாய் குறைச்சிங்கன்னா எப்படி குறைக்க முடியும்? சொல்லுங்க. 325 ரூபா கொடுங்க. ஏங்க இதுக்கு ஒரு 150, இதுக்கு ஒரு 120 சொல்லுங்க. 325 ரூபா கொடுங்க. உங்கள்கிட்ட தானே வாங்குறோம். 50 100 ஏன்ட்ட வாங்கினா 300 ரூபாய் குறைக்க முடியும்? சொல்லுங்க. இல்ல 300 ரூபாய் ஒரு 200 குறைக்கணுமா? 100 200லாம் குறைக்க ஒரு 50 ரூபா குறைச்சிக்கோங்க. நான் அதுக்கு வந்து 30 ரூபா சேர்த்தாச்சு. 130 ரூபாய்க்கு 150 ரூபா சேர்த்தாச்சு. அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு. நான் 1000 ரூபா எடுத்து வச்சிருந்தேன், அப்படியே செலவாகிட்டு. உங்களை வரும்னு எத்தனை நாள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். அதுக்குன்னு பாதியா குறைக்க இதை வச்சுங்க. இல்லை 750 ரூபா வேணும். வேற காசு இல்லைன்னா ஒன்று கழிச்சு கொண்டு வர வாங்கிக்கலாம். ஒன்று கழிச்சு கொண்டு வர வாங்கிக்கலாம். எடுத்துட மாட்டேன், வீட்டுக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்து வந்தால் எடுத்துருவாங்க. ரெண்டும் நல்லா குவாலிட்டியான ஐட்டம் தான். நல்லா தான் இருக்கு. எனக்கு அது எல்லாம் பொருளாக இருக்கு. இது இல்லையா? இதாக 2 தான் வச்சுருக்கேன். போடுங்க. ரெண்டும் ஒரே அளவு தான். அவ்வளோதான் இருக்கு. இல்லை ஒன்று சில்வருக்கு போடலாமா? சில்வர் கூட பெருசாக தான் இருக்கு. சரி, எனக்கு என்ன முடியலையா? நீங்கள் எடுத்துட்டு வாங்க போங்க. 750 ரூபா குறைக்க முடியாது. இது 200 ரூபா போட்டுங்க. எனக்கு பாக்கி கொடுங்க. போதும். அதே மாதிரி எடுத்துக்க வேணும்னு எடுப்பாங்க. அது மாதிரி சொல்லி இருக்காது. அது மாதிரி சொல்லி அதான் அடியில் அதான் அந்த பக்கம் அதான் இதா இது 2 சென்னை எவ்வளோதான் வேணும்? குண்டு ஒரு குண்டு இருக்கு அடியில் இந்த குண்டா அது மாறி வருது, குண்டு மாறி வருது. இது குண்டு தான். இது ஒரு மாடா இருக்கா, அது ஒரு பரவாயில்ல. அதுக்கு முடி நல்ல கனமாக தான் இருக்கு. தேர்த்தி எடுத்துருங்க கணத்தை. முடி முடி அதான் அந்த முடி பரவாயில்ல. இல்லையா வேற இன்னும் கரெக்டாக இருக்கா? பரவாயில்ல கொடுங்க. ஏன் பொங்கல் போகுதா? அவ்வளோதான் கதை. அப்படியே வந்து 2 கரண்டி
கரண்டிலாம் இல்லை. கண்டிதான் இல்லையா கொட்டஞ்சாப்பு வாங்கிட்டேன். அப்படியே எல்லாம் சேர்த்து 430 ரூபா வரும். ஐயா அண்ணன் கூட இருக்கு அதை எடுத்துக்கிட்டு 2 கொடுத்துட்டு போங்க. 430 ரூபா வரும். 750 ரூபா பாப்பா. 750 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல, 750 ரூபா வேணும். 50 ரூபாய்க்கு குறைச்சிக்கோங்க. 200 ரூபா கொடுங்க. 200 ரூபா இல்லைன்னா எடுத்துட்டு வாங்க. என்னங்க வேணா நான் என்ன ஒரு குழுவுக்கு 200 ரூபாய் குறைக்க முடியும். 200 ரூபா 250 ரூபாய் குறைக்க முடியும். ஒரு கிலோவுக்கு எனக்கு என்ன 100 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டாங்களா? அதுக்கு பணம். தர்ஷினி அது மாதிரி பானை எடுத்து வரேன்.